கரூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவிகள் கழிவறையை சுத்தம் செய்யும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புலியூர் காளிப்பாளையம் பகுதியில் உள்ள பள்ளியில் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் பயன்படுத்தும் கழிவறைகளை மாணவிகளிடம் சுத்தம் செய்ய வைப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளித்த மாவட்ட கல்வி அலுவலர் முருகேசன் தான்தோன்றிமலை பிஇஓவை நேரில் விசாரணைக்கு அனுப்புவதாக தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பொன்னேரியில் எருது விழும் விழாவின் போது மாடு முட்டியதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். சின்ன மண்டலவாடியைச் சேர்ந்த 55 வயது முதியவர் சின்ன முனுசாமி எருது விழாவின் போது மந்தையை கடக்க முயன்றதில் எதிர்பாராத விதமாக மாடு முட்டி தூக்கி வீசப்பட்டார். இதில் வயிற்றில் பலத்த காயமடைந்த முதியவர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். திராவிட மாடல் ஆட்சியில் இதுபோன்ற விழாக்களில் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தனியார் பேருந்தின் பின்பக்க டயர் வெடித்ததில் கல்லூரி மாணவியின் 2 கால்கள் துண்டானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சின்ன நெற்குன்றத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி பார்வதி விழுப்புரத்தில் இருந்து திண்டிவனத்துக்கு தனியார் பேருந்தில் சென்று கொண்டிருந்தார். செண்டூர் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நின்றபோது வலதுபுற பின்பக்க டயர் வெடித்ததில் மேற்புற இருக்கையில் அமர்ந்திருந்த பார்வதியின் காலில் பேருந்தின் சக்கரம் அடித்ததில் அவரது 2 கால்களும் துண்டானது. ஸ்டாலின் அரசின் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் தனியார் பேருந்துகளை சரிவர ஆய்வு செய்யாமல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு இயக்க அனுமதிப்பதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பள்ளி மாணவியை வெறிநாய் கடித்து குதறிய சம்பவம் மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. அள்ளி விளாகம் கிராமத்தில் பள்ளி சென்ற 12ஆம் வகுப்பு மாணவியை அப்பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று கடித்து குதறியது. பொதுத் தேர்வு நடைபெறும் நிலையில் நாய் கடித்து படுகாயம் அடைந்த அந்த மாணவி சிகிச்சை பெற்று வருகிறார். இதை கண்ட அப்பகுதி மக்கள் அந்த பகுதியில் 50க்கும் அதிகமான நாய்கள் சுற்றித் திரிவதாகவும் 10க்கும் மேற்பட்டவர்களை கடித்துள்ளதாகவும் நாய்களை கட்டுப்படுத்த விடிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். சென்னை புழல் மத்திய பெண்கள் சிறையில் வெளிநாட்டு பெண் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட கைகலப்பில் ஒருவர் காயமடைந்தார். புழல் மத்திய பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த பெண் கைதிக்கும் தென்னாப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த பெண் கைதிக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதில் காயமடைந்த தென்னாப்பிரிக்க பெண் கைதியை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிறை காவலர்கள் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விடியா மாடல் ஆட்சியில் சிறைக்குள்ளேயே இந்த நிலை என்றால் வெளியில் எப்படி மக்கள் வாழ முடியும் என பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். திருப்பூர் மடத்துக்குளம் அருகே வங்கியை கண்டித்து தீக்குளிக்க முயன்ற தம்பதியால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜோத்தம்பட்டியைச் சேர்ந்த தாமோதரன் கனியூரில் பெயிண்ட் கடை வைத்துள்ளார். இந்நிலையில் தாமோதரன் மனைவி லோகநாயகியுடன் கனியூர் கனரா வங்கி முன்பு பெயிண்டில் கலக்க பயன்படும் திண்ணறை உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அப்போது பேசிய தாமோதரன் பாரதி என்பவர் வாங்கிய 5 லட்சம் ரூபாய் கடனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டதற்காக தனது நிலத்தை ஏலம் விடப்போவதாக வங்கி அறிவித்துள்ளதாகவும் இதனால் மனமுடைந்து தீக்குளிக்க முயன்றதாகவும் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் அரசு மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் ஏரியில் கலக்கப்படுவதாக குற்றம் சாட்டி மருத்துவமனை முன்பு அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அடுக்கம்பாறையில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரை 20 ஆண்டுகளாக சப்தலிபுரம் கிராம ஏரியில் கலக்கப்படுகிறது. இதனால் அக்கிராமத்தை சுற்றிலும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் குடிநீர் பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் அரசு மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை முருகன் கோயிலில் மின்தூக்கி அமைக்கும் பணிகள் தொடங்கி பாதி பணிகள் கூட நடைபெறவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுவாமிமலையில் பக்தர்கள் வசதிக்காக கடந்த ஆண்டு கோயிலில் 3 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பில் மின்தூக்கி அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் மின்தூக்கி அமைக்கும் பணிகள் ஆரம்பித்து ஓராண்டு காலமாகியும் கட்டுமான பணிகள் நிறைவு பெறாமல் உள்ளதாகவும் பில்லர் மற்றும் கம்பிகள் துருப்பிடித்த நிலையில் உள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் சுவாமிமலையில் ஜூன் மாதம் மின்தூக்கி பயன்பாட்டிற்கு வரும் என திமுக அமைச்சர் சேகர்பாபு கூறியதால் பொதுமக்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். திமுக ஆட்சியில் அவசரமாக தரமற்ற முறையில் பணிகளை மேற்கொள்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுகளாகி இங்கே எந்த பணியும் நடக்கலை. இந்த கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பார்க்குற இந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா இந்த கம்பிகள்லாம் துருப்பிடிச்சு நிற்கிது.
ஏதோ அன்னைக்கு சொன்னதுக்காக ஒரு பணியை செஞ்சுட்டு விட்டுட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் வந்து இந்த மின்தூக்கி எப்பொழுது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்ற கேள்வி எழுப்பும் பொழுது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஜூன் மாதம் இந்த மின்தூக்கி மக்கள் பயன்பாட்டுக்கு வரும், அதில் வந்து மாநிலங்களவை உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து தான் அதை செய்ய போகிறோங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இன்னும் 2 மாதத்தில் எந்த பணியுமே நடைபெறாத ஒரு மின்தூக்கியை எப்படி அவங்க திறக்க